الحمد لله الذي كفى وصلاة وسلاما على رسولنا المصطفى وحبيبنا المجتبى صلى الله عليه وسلم وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. இன்றைய பாடம் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், அதே போல ஃபித்யா கொடுப்பது வாஜிபானவர்கள், கட்டாயமானவர்கள் என்ற இரண்டு தலைப்புகளையும் பேசுவதற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு தலைப்புகளையும் பார்ப்பதற்கு முன்னால், நேற்று சிலர்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அதற்கான பதிலை முதலாவதாக சொல்லிவிட்டு எங்களுடைய பாடத்தை ஆரம்பிப்போம். பாடம் நடத்தி கொண்டு இருக்கிற நேரம் சில டவுட்ஸ்கள், சந்தேகங்கள் ஏற்பட்டால் சட்டில் நீங்கள் டைப் பண்ணி வைங்க. இந்த இறுதியாக உங்களுடைய கேள்விகள் பார்க்கப்பட்டு நாளைய தினம் பாடத்துடைய ஆரம்பத்தில் இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதில்கள் சொல்லப்படும். நேற்று கேட்கப்பட்ட கேள்விகள், முதலாவது கேள்வி, கொட்டன் பட்டன் போட்டால் காதுக்குள்ளால் நுழைவித்தால் நோன்பை முறிக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதில் தெரியாம அந்த கொட்டன் பட்டன் பாவிக்கப்பட்டு விட்டது, இதனால் என்னுடைய நோன்பு முறியுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இந்த கேள்விக்கான பதில விளங்குறதற்கு முன்னால், நாங்கள் நேற்று படித்த அந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள், இவைகளில் நோன்பை முறிப்பதாக இருந்தால் 3 நிபந்தனைகளோடு அந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதில் முதலாவது, அந்த நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இவர் நோன்பாளி என்ற நாஃபகத்தோடு செய்திருக்க வேண்டும். இரண்டாவது, வேண்டுமென்று செய்திருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த நோன்பை பிடித்து கொண்டு செய்வது ஹராம், கூடாது என்பதை அறிந்த நிலையில் செய்திருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளும் இருந்த நிலையில் ஒரு நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை செய்தால் அவருடைய நோன்பு அதன் மூலமாக முறிந்துவிடும். நோன்பை பிடித்திருக்கிற ஞாபகத்தோடு செய்ய வேண்டும் என்பதனால் ஒருத்தர் மறந்து நோன்பை முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டார், மறந்து நோன்பு என்பதை மறந்து நீரை குடிச்சிட்டார், நோன்பு என்றதை மறந்து கொட்டன் பட்டனை யூஸ் பண்ணிட்டார், இப்போ நோன்பு என்றதை மறந்து ஏதாவது உண்ட விஷயத்தை சாப்பிட்டார் என்றால் அவருடைய நோன்பை முறிக்க மாட்டாது. நோன்பாக இருக்கிறேன் என்றதை மறந்து அதை செஞ்சிட்டார். இரண்டாவது, வேணும் என்று செஞ்சிருக்க வேண்டும் என்றதனால் பிறருடைய வற்புறுத்தலின் பேரில் அவர் செய்திருந்தார். நோன்பால் என்று அவருடைய ஞாபகம் இருக்கிறது, ஆனால் பிறர் வற்புறுத்துகிறார்கள், பிறருடைய வற்புறுத்தலுக்காக வேண்டி இவர் செய்கிறார் என்றிருந்தால் இப்பொழுது அதனாலும் அவருடைய நோன்பை முறிக்க மாட்டாது. இப்ப வற்புறுத்தி செய்யறதுன்னு சொன்னால், உதாரணமாக ஒருத்தர் இவருடைய பணத்தை எடுத்து, நான் நீ இப்ப நோன்பை விடாட்டி உன்னுடைய பணத்தை அப்படியே எரிச்சு போட்டுருவேன் என்று சொல்றார், இப்படி வற்புறுத்துறார். அப்படி இல்லாட்டி இவருக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்துவேன், இல்லாட்டி இந்த ஏதாலும் ஒரு உடல்ல ஆபத்துகளை ஏற்படுத்துற ஒரு அமைப்புல ஏதோ ஒரு மிரட்டி அவருடைய நோன்பை விட செய்ய, நோன்பை முறிக்கக்கூடியதாலும் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அவருக்கு தாராளமாக செய்யலாம், ஆனால் அவருடைய நோன்பை அது முறிக்க மாட்டாது. ஆனால் நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள்ல விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய சொல்கிறார். அப்ப பொதுவான ஒரு விதிதான், எங்கேயும் வற்புறுத்தலின் பேரில் எதை செய்தாலும் மார்க்கம் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. இப்ப வற்புறுத்தி மனைவிக்கு தலாக் சொல்றார் என்றால்
வற்புறுத்தலின் பேரில் அவர் தலாக் சொன்னால் இந்த தலாக் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பொதுவாக மார்க்கத்தில் இது பொதுவான ஒரு சட்டம். வற்புறுத்தல் அவர் அவர் விரும்பி செய்யணும் அதை. ஆனால் விபச்சாரம் செய்ய சொல்லி வற்புறுத்தி அதை செய்தால் இது குற்றவாளி. ஏன்னா பிறருடைய மானத்தை போக்கி இவருக்கு பாதுகாப்பு பெற இயலாது. அதனால விபச்சாரம், அதே போன்று கொலை, உன்னத்தர கொலை செய்ய சொல்றார், இல்லாட்டி நான் உன்னை கொல்லுவேன் என்றார். இப்படி வற்புறுத்தினால் இந்த வற்புறுத்தல், கொலை, விபச்சாரம், இந்த இரண்டும் இவர் வற்புறுத்தப்பட்டு செய்தால் இதில் அந்த இவருடைய அந்த அந்த அடிப்படையில் அவர் இந்த செய்தால் அந்த அவர் வற்புறுத்தப்பட்ட ஒரு மனிதராக கருதப்பட மாட்டார் சரியத்துல. அவர் சாதாரண ஒரு மனிதராகத்தான் கருதப்பட்டு அவருக்கான சட்டங்கள் அதற்கேற்ற மாதிரி கொடுக்கப்படும். அப்ப விபச்சாரம் செய்ய சொல்லி இது நோன்பு காலத்தில் அவருக்கு வற்புறுத்தப்பட்டிருந்தால் இந்த சந்தர்ப்பத்துல அவருடைய நோன்பு இதன் மூலமாக விரிந்து விடும். அது இல்லாத ஏனைய வற்புறுத்தல்கள் அவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் மூலமாக அவர் வற்புறுத்தப்பட்ட அந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை செய்திருந்தால் அவருடைய நோன்பு முறிய மாட்டாது. மூன்றாவது, அவர் இது ஹராம், நோன்பு பிடித்துக் கொண்டு இதை செய்யக்கூடாது என்று அறிந்த நிலையில் அதை செய்திருக்க வேண்டும். அப்ப நோன்பை பிடிச்சு கொண்டு செய்யக்கூடாது என்ற இதை வச்சு என்ன விளங்குது, ஒருத்தர் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறார். தெரியாமல் இந்த விஷயத்தை செய்தால் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நிபந்தனை இருக்குது. இப்ப தெரியாதவரை இரண்டாக பிரிப்பாங்க மார்க்கத்தில். அந்த மார்க்க சட்டம் தெரியாதவர் இரண்டாக பிரிக்கப்படுவார். மன்னிப்பு கொடுக்கப்பட்டவர், மன்னிப்பு கொடுக்கப்படாதவர். அப்ப ஜாஹிலுன் மஅதூர், ஜாஹிலுன் கைரு மஅதூர். அப்ப இவர் மார்க்க சட்டம் தெரியாமல் இருக்கிறார், ஆனால் தெரியாததன் மூலமாக அவர் ஷரியத் அவரை மன்னிச்சிருக்குது. அப்படியானாக்கள் யார் என்றால் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், மார்க்கத்தில் அவருக்கு தெரியாது, கொட்டன் பட்டனை உள்ளுக்கு போட்டால் அவருடைய நோன்பு முறிக்கும் என்றது அவருக்கு தெரியாது, என்று அவர் படிச்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இப்ப இவர் மன்னிக்கப்படுவார், இவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல தெரியாதவராக இருக்கிறார், ஆனால் அவரு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர் அல்ல, நீண்ட காலமாக இஸ்லாத்தில் இருப்பவர். ஆனால் உலமாக்களுடைய இந்த மஜாலிஸ்கள், உலமாக்கள் இருக்கிற இடங்களை விட்டும் தூரமான இடத்திலே இருக்கிறார். மார்க்க சட்டங்களை படித்துக் கொள்வதற்கான ஒரு வசதி வாய்ப்புகள் அவருடைய பிரதேசத்திலே இல்லை. அவர் வசிக்கக்கூடிய இடங்கள்ல மார்க்கத்தை படிச்சு கொள்ளக்கூடிய அமைப்புல உலமாக்கல் அவருடைய ஏரியாவில் இல்லை. இப்ப இப்படியாக இருந்தால் இவர் தெரியாதவர், இவர் மன்னிப்பு பெற்றவர். இதன் மூலமா இவர் தெரியாம ஒரு நோன்பு முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்திருந்தால் அவர் அந்த இடத்துல மன்னிக்கப்படுவார். இரண்டாவது நபர் இருக்கிறார்கள், தெரியாது, ஆனால் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டாங்க. இப்ப மன்னிப்பு கொடுக்கப்படாத தெரியாதவர்கள் யார் என்றால் இவங்க உலமாக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வசிக்கிறவர்கள். அங்க பாடங்கள் நடக்குது, இந்த நோன்பை பத்தி கேட்கறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது, நோன்புடைய சட்டங்களை படிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவருடைய தரக்குறைச்சினால் அதை படித்து கொள்ளல, இவருடைய தரைக்குறைவினால் அதனை விளங்கி கொள்ளல என்றிருந்தால் இப்ப இவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட மாட்டாது. இவர் அந்த நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தெரியாமல், இது கூடாது, இந்த நோன்பு பிடிச்சு கொண்டு செய்யறது ஹராம், கூடாது, நோன்பை முறிக்கும் என்று தெரியாமல் அவர் செய்திருந்தாலும் அவருடைய நோன்பை முறித்து விடும். இப்ப இதற்கான பதில், முதலாவது கேள்விக்கான பதில் இதுல வந்திருக்கும். இரண்டாவது கேள்வி கேட்டிருந்தாங்க, நோன்பு பிடித்த நிலையில வாந்தி தன்னை மிகைத்து வந்து விட்டால் அவருடைய நோன்பை முறிக்குமா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இந்த கேள்விக்கான பதில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபு தாவூத், திர்மிதி இன்னும் பல கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். மன் ذرعஹுல் கைஉ ஃபலைஸ அலைஹி கதா. யாருக்கு தன்னை மிகைத்து வாந்தி வருகிறதோ, இவர் வேண்டுமென்று எடுக்கவில்லை, இவரை மிகச்சி வாந்தி வருகிறது, வாந்தி வந்தால் அவருக்கு கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும்.
வமன் இஸ்தகா அம்தன், யார் வேணுமென்று வாந்தியை வெளியேற்றுகிறாரோ அவர் கட்டாயம் கதா செய்ய வேண்டும், அவருடைய நோன்பு முறிந்துவிடும். இது இரண்டாவது கேள்விக்கான பதில். அதுல இப்ப வாந்தி வந்தால் அதுல இன்னொரு விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். வாந்தி ஏற்படுகிறது, வாந்தி வந்ததற்கு பின்னால இப்ப இவரை மிகச்சு வந்துட்டு என்றால் நோம்பு கூடும். ஆனால் இவர வாய் நஜீஸாக இருக்குது. இப்ப வாய் நஜீஸாக இருக்கிற நிலையில இவர் எச்சில் விழுங்கப்பட்டுட்டான்னு சொன்னா அதன் மூலமாக நோன்பு முறிஞ்சிடும். அதனால கட்டாயம் அவருடைய வாயை கழுகிறது வாஜிப். வாய நன்றாக கொப்பளித்து கழுக வேணும், நன்றாக கொப்பளிச்சு கழுகி அதை துப்பிட வேணும். அப்படி கொப்பளிக்கக்கூடிய நேரத்தில் இவரை மிகச்சு கொஞ்சம் தண்ணி உள்ளுக்கு போய்பட்டாலும் இது மன்னிக்கப்படும். என்றால் ஷரியத் அதை கொப்பளிக்கிறத கட்டாயமாக்கி இருக்குது. இதே போலதான் நாங்க வுது செய்யக்கூடிய நேரத்துல தண்ணிய எடுத்து வாயை கொப்பளிப்போம். வாயை கொப்பளிக்கிறது சுன்னத். இப்ப வாயை கொப்பளிக்கக்கூடிய நேரம் இவரை மிகச்சு கொஞ்சம் லைட்டா போய்பட்டுருச்சு என்றாலும் இதுல மன்னிப்பு இருக்குது. என்றால் மார்க்கத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யப்பட்டு தவறுதலாக நடந்த விஷயம் இது. அதனால் அது மன்னிப்பு கொடுக்கப்படும். இப்ப இரண்டாவது கேள்வி இதற்கான பதில் இது. மூன்றாவது கேள்வி கேட்டிருந்தாங்க, நோன்பு பிடிக்கிறதுக்கு நிரந்தரமான நோயாளியாக இருப்பவர், நிரந்தரமாக நோயாளியாக இருப்பவர் இவர் கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கான ஒவ்வொரு நோன்புக்கான ஃபித்யாவையும் அவர் கொடுக்க வேண்டும் என்றதை ஏற்கனவே படித்தோம். இப்ப இவர் கேட்ட கேள்வி, அந்த ஃபித்யாவை கொடுக்கிறது அந்த ஒரு சஹருக்கான ஒரு ஏற்பாட்டை செஞ்சு கொடுக்கணுமா? ஒருத்தர் இந்த சஹர் செய்யறதுக்கு இயலாம இருக்கிறார், அப்படியான ஒருத்தருக்கு அந்த சஹருடைய ஏற்பாடை செஞ்சு கொடுக்கணுமான்னு கேட்டால் அப்படி அல்ல. பொதுவாக நோன்பு இல்லாத காலங்கள்ல கூட நோன்புடைய சஹரை கொடுக்கலாம், நோன்புல ஃபித்யாவை கொடுக்கலாம். அப்ப சஹருடைய ஏற்பாடு செய்யணுன்றது அந்த அவசியம் ஒன்று இல்லை. ஆனால் இப்ப முதலாவது நோன்புக்கான இத ஃபித்யாவை முதலாவது நோன்புக்கு முன்னுக்கே கொடுத்துட்டே இல்லாது. இப்ப இன்றைய நோன்பு, இன்றைய பகலுடைய நோன்பு உண்டா, இவருக்கு கொடுக்கறதுக்கான அனுமதி இருக்குது. இன்றைய பகலுக்கு முன்னு கேட்கிற அந்த மகரிபில இருந்து கொடுக்கலாம். இந்த நேற்று இந்த மகரிபுக்கு முன்னால் இருந்து, நேற்று ஒரு அசர்ல இருந்து இவருக்கு என்ன செய்ய இயலாது, இன்றைய நாளுடைய நோன்புக்கான ஃபித்யாவை கொடுக்க இயலாது. அவரு அந்த நாள் வந்ததற்கு பின்னால் தான் கொடுக்கணும். அவருக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது, மகரிப்ல இருந்து கொடுக்கலாம். அப்படி போனா ஏற்றம் சுபகுடைய ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்தே கொடுக்கறது அவருக்கு கட்டாயமாகும். ஃபஜ்ருடைய நேரத்துல கட்டாயம். ஆனா கொடுக்கறதுன்னா முற்படுத்தி கொடுக்கறதாக இருந்தால் மகரிப்ல இருந்து கொடுக்கலாம். ஆனா எப்ப அவருக்கு வாஜிபாகம் கொடுக்கறது, சுபகுடைய நேரம் தாண்டினதுக்கு பின்னால்தான் அந்த இதை கொடுக்கறது வாஜிபாகும். அப்படி இல்லாம ஒட்டுமொத்தமாக சேர்த்து 30 நாளைக்குமான நோன்புக்கான ஃபித்யாவும் ஒரேடியாக கொடுக்க போகிறார் என்றால் அவருக்கு தாராளமாக அந்த பகுதியை 30 நோன்பு முடிஞ்சதற்கு பின்னால் அவருக்கு அந்த ஃபித்யாக்களை கொடுக்கலாம். அந்த ஃபித்யாவை கொடுக்கறது ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை, அல்லது ஒரே மிஸ்கீனுக்கு எல்லா ஃபித்யாவையும் சேர்த்து கொடுக்கிறார், பிரச்சனை இல்லை. அதை பிரிச்சு கொடுக்கிறார், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஃபித்யாவை ஒரு முத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு நாளைக்குள்ள ஒரு முத்தை ரெண்டாக பிரிக்க இயலாது. ஒரு நாளுடைய ஒரு 2-3 நாள் வருகுது, 3 முத்து வருகுது என்றால் ஒவ்வொரு முத்தையும் வேற வேறையாக வேற வேற மிஸ்கின்களுக்கு கொடுக்கலாம். இது மூன்றாவது கேள்விக்கான பதில். கடைசி கேள்வி, நான்காவது கேள்வி, மூச்சு எடுக்கிறதுக்கு சிரமமானவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி, மூச்செடுக்கிறதுக்கு இதை பண்ணது பயன்படுத்துவாங்க. அந்த பகுதியை, இந்த கருவியை யூஸ் பண்ணி அவர் என்ன செய்யறார், இன்ஹேலர் இதை பயன்படுத்தி அவர் நோன்பு காலங்கள் அதை பயன்படுத்தலாமா என்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு விதமான கேஸ் உள்ளுக்கு போகும், அதுவும் ஒரு தொட்டு உணர முடியுமான ஒரு பொருளாகத்தான் அது கருதப்படும். அது உள்ளுக்கு போனது மூலமாக அவருடைய தொண்டையை தாண்டி அவருடைய வயிற்று பகுதியை போய் அடைகிறதுனால அவருடைய நோன்பை அது முறிக்கக்கூடிய ஒரு அமைப்புல அது இருக்கும். இதான் நேற்று கேட்ட கேள்விகள்ல 4 கேள்விக்கான பதிலும். இன்றைய என்னமாலும் கேள்விகள் இருந்தால் நீங்க செட்ல நீங்க டைப் பண்ணி வைங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதற்கான பதிலை
இன்ஷா அல்லாஹ் வேண்டிய அளவுக்கு தரும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு படிக்க இருக்கிற பாடம் நோன்பு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். ஏன் இந்த பகுதியை நாங்க பார்க்கிறோம்னா, முதலாவது நாங்க இதை ஏற்கனவே அந்த பிரிச்சு பார்த்திருந்தோம். அதை ஒரே பார்வையில பார்த்தால் மிச்சம் பொருத்தமாக இருக்கும், மிச்சம் தெளிவாக இருக்கும் என்றதுனால இந்த ஒரே பார்வையில பார்க்கறதுக்காக வேண்டி இந்த தலைப்பு போடப்பட்டிருக்குது. அதே போல இந்த தலைப்பு போடுறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, ஃபித்யாவை சரியான முறையில விளங்குறதுக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் யார் என்றதை முழுமையாக தெளிவாக விளங்கியிருந்தால்தான் ஃபித்யாவுடைய பாடமும் தெளிவாக விளங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால அதோடு ஒட்டியதாக இந்த பாடம் இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. பொதுவாக நோன்பு பருவ வயதை ஏற்கனவே அந்த வாஜிபான ஷுரூத்துகள், இந்த நோன்பு வாஜிபாகிறதுக்கான நிபந்தனைகள் பெற்றவர்கள் கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும். எந்த ஒரு காரணமும் இன்றி அவர்களுக்கு நோன்பை விட இயலாது, விடுவது ஹராம், தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக அது கருதப்படும். அப்படி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒருவர் நோன்பை விட்டால் கட்டாயம் அவர் எந்த ஒரு உணவையும் அதுக்கு பின்னால் சாப்பிடக்கூடாது, சாப்பிடுறது ஹராம். அப்ப காரணமே இல்லாமல், எந்த ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணம் இல்லாமல் ஒருத்தர் நோன்பை விட்டால் அதற்கு பின்னால உணவு சாப்பிடுறது, எந்த ஒரு சாப்பாடையும் உணவையும் சாப்பிடுவது ஹராம். நோன்பை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை அவர் செய்யக்கூடாது, செய்யறது அவருக்கு ஹராம். அப்ப இவர் நோன்பு விட்டதும் ஒரு பாவம், நோன்பு விட்டதுக்கு பின்னால் இன்னும் சாப்பிட்டார் என்றால் அதுக்கும் குற்றம், அதுக்கும் வேறையா தண்டனை கொடுக்கப்படும் மறுமை நாளில். அதுக்கு பின்னால அவர்களுக்கு இந்த நோன்பு காரணம் இல்லாம விட்டவருக்கு இன்னொன்று அவருக்கு கடமையாகிற விஷயம், அவர் உடனடியாக அவருடைய நோன்பை கதா செய்யும். உடனடியாக சொன்னா ரமதான் மாதம் முடிந்து பெருநாளுடைய தினத்துக்கு பின்னால உடனடியாக ஷவ்வால் மாதத்துடைய 2வது பிறையில உடனடியாக அவர் இந்த நோன்பை கதா செய்யறது அவருக்கு கட்டாயம். உடனடியா அவர் அதை தாமதித்தார், அதனை உடனடியாக கதா செய்யாமல் அதை தாமதித்து அதுக்கு வேறையாக அவருக்கு கியாமத்துடைய நாளையில் தண்டனை கொடுக்கப்படும், அதை தாமதித்ததற்காக வேண்டி. இப்படி கடினமாக சொல்லப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த காரணமே இல்லாமல் நோன்பை விடுவது. இது ஆக பாரிய ஒரு குற்றமாக அது ஷரியத் பார்க்குகிறது. இப்போ ஒரு மனிதர் நோன்பை விடுவதற்கு சில கட்டங்களில் சிரமங்கள் வருகின்ற நேரம் ஷரியத் என்ன செய்திருக்கிறது, அவர்களுக்கு நோன்பை விடுவதற்கான சில சலுகைகளை வழங்கியிருக்கிறது, சில காரணிகளை சொல்லியிருக்கிறது. அப்படி நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களை எங்களுக்கு 2 பகுதிகளாக பிரிச்சு பார்க்கலாம். 7 மண்டால் கொப்பி இருந்தால் கொப்பியில நீங்க அந்த நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள் என்று தலைப்பை போட்டு அதை 2ஆக கொலம்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அது ஏன்றால் நீங்களே அதை எழுதி பார்க்குகிற பொழுது இன்னும் தெளிவாகும், சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் விஷயங்கள் தெளிவு பெறலாம். அதுல நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களில் முதலாவது கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு கதா செய்யறது கட்டாயம் இல்லை. இப்ப கதா செய்யறது கட்டாயம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நோன்பை விடுவாங்க, ஆனா அவர்கள் கதா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படியானவர்கள் ஒரு கூட்டம். நோன்பை விட்டு கதா செய்யக்கூடியவர்கள், கதா செய்யறது கட்டாயமானவர்கள் 2வது பகுதி. இப்ப 2 கூட்டமாக எங்களுக்கு நோன்பை விடுவதற்கு ஷரியத் அனுமதித்தவர்கள் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கதா செய்வது கட்டாயம் இல்லாத, கலா செய்யக்கூடாதவர்கள், கதா செய்ய தேவையில்லாதவர்கள், கதா செய்யறது கட்டாயமானவர்கள். கதா செய்யவே தேவையில்லாதவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அதுல முதலாவது வயோதிபத்தை அடைந்தவர்கள். வயோதிபத்தை அடைஞ்சதுனால இவர்களுக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கான சிரமத்தில் இருக்கிறார்கள். வயோதிபம் எந்த ஒரு நோயும் இல்லை, ஆனால் வயோதிபத்தினால அவருக்கு உடல் தாக்கம் பிடிக்கிறது இல்லை. இப்ப இவர்கள் நோன்பை விடுவாங்க, விட்டுட்டு அவங்களுக்கான கதாவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 2வது நபர் நிரந்தரமான நோய் இல்ல பீடிக்கப்பட்டவர்கள், நிரந்தரமான நோயில் பீடிக்கப்பட்டவர்கள். கேன்சர்ல சிலர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லா பாதுகாப்பும். சிலர்களுக்கு சீனி நோய் இருக்கும், அதிகமான சீனி நோய். அதனால அவங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல நோன்பு இருக்கிறது சிரமமான அளவுல இருந்தால், சீனி நோயில நோன்பு இருக்கிறதுக்கு சிரமமான அளவுக்கு இருக்குது,
அவருக்கு தொடர்ந்து நோன்பு பிடிச்சவே இயலாது என்ற கட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க இருந்தால், இப்படியான தொடர் நோயில பீடிக்கப்பட்டவர்கள் இந்த நோயிலிருந்து அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானா. இப்படி இந்த 2 நபர்களும் அவர்கள் நோன்பை கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஃபித்யா கொடுக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு முத்து கொடுக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு முத்து கொடுப்பது இவங்களுக்கு கட்டாயம். இப்ப இவர்களுக்கு இந்த வருடம், இந்த ரமதானுடைய 2026வது வருடம் ரமதான் அவருக்கு பிடிக்கல, 30 நோன்பும் பிடிக்கல. வரக்கூடிய 2027லையும் இந்த நோன்புக்கான ஃபித்யாவை கொடுக்காட்டி, இந்த ஃபித்யா திருப்பி ஒவ்வொரு நோன்புக்கும் 2 ஃபித்யா கொடுக்கணும்னு சொல்றது வராது இவங்களுக்கு. 2-3 வருடங்கள் தாண்டித்தான் இந்த 2026 நோன்புக்கான ஃபித்யாவை கொடுத்தாலும் அது ஒரு ஃபித்யாவுடைய அளவுக்கு தான், ஒரு நோன்புக்கு ஒரு ஃபித்யாவுடைய அளவுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. இதுல கூடுதல் வருடங்கள் கடக்க கடக்க ஃபித்யாவும் அதிகரிக்கும் என்றது இவங்களுடைய சட்டத்துக்கு இவங்களுக்கு வரமாட்டாது. அப்ப இவங்களுக்கு வரமாட்டாது. இந்த வயோதிபத்தை அடைஞ்சவர்கள், நிரந்தர நோய் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஃபித்யா மட்டும் கொடுத்தால் போதுமானது. அந்த 2வது பகுதி கதா செய்கிறது கட்டாயமானவர்கள். அதுல நிரந்தர நோய் அல்ல, நோய் குணம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நோயாளிகள், இவருடைய நோய் குணமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நோயாளிகள். 2வது பிரயாணத்திலே தூர பிரயாணம், முபாஹான ஆகுமாக்கப்பட்ட, ஷரியத்தில் ஆகுமாக்கப்பட்ட 23 கிலோமீட்டர்களை அப்பால் பட்டு பிரயாணம் செய்யக்கூடிய 23 கிலோமீட்டர் சொன்னா போற வார அளவு கணக்கல்ல, போறது மட்டும் 23 கிலோமீட்டர் தூரமாக இருக்க வேண்டும். அதுலேயும் நாங்க சொன்னோம், இவருக்கு அனுமதி ஃபஜ்ரிலிருந்து ஃபஜ்ருக்கு முன்னுக்கே அவருடைய ஊர் எல்லையை தாண்டி இருக்கவும் வேண்டும். இப்ப ஷரியத்துல பிரயாணிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா ஃபஜ்ருக்கு முன்னுக்கே அவருடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சு ஊருடைய எல்லையை தாண்டி இருக்கணும், முதலாவது நிபந்தனை. 2வது நிபந்தனை, அந்த பிரயாணம் ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பிரயாணமாக இருக்க வேண்டும். ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட பிரயாணம் என்றால் ஒரு பாவத்துக்காக வேண்டி பிரயாணம் செய்தால், போதைப் பொருளை வாங்குறதற்காக வேண்டி, அல்லது ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துறதற்காக வேண்டி, ஷரியத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை செய்யறதற்காக வேண்டி பிரயாணம் செய்தார். ஒரு பாவத்துடைய ஒரு பிரயாணமாக இவர் செய்தால், இப்ப இவருடைய அந்த பிரயாணத்துல இவருக்கு எந்த ஒரு சலுகையும், ஷரியத் கொடுக்கிற எந்த ஒரு சலுகையும் எடுக்கிறதற்கு ஷரியத் அனுமதிக்க மாட்டாது. இந்த ஷரியத்துக்கு மாற்றம் செய்து கொண்டு ஷரியத்துடைய சலுகையை எடுக்கிறதுக்கு ஷரியத் அனுமதிக்க மாட்டாது. இப்ப ஷரியத் அனுமதிக்காத பாவமான ஒரு பிரயாணத்துல இவர் ஈடுபட்டால் இவருக்கு தொழுகையை கூட சுருக்கி தொலையலாது. அதே போல நோன்பு விடுவதற்கும் இவர்களுக்கு ஷரியத் அனுமதிக்க மாட்டாது. அப்ப இவருடைய பிரயாணம் ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பிரயாணமாக இருக்கணும், 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை, பிரயாணத்துல இருந்தால் இவர் என்ன செய்யணும், இந்த தூர பிரயாணத்துல இவர் சென்றிருக்க வேண்டும். தூரமான பிரயாணம் அப்படின்னா 83 கிலோமீட்டரை தாண்டி இந்த சென்றிருக்கணும். இந்த 3 நிபந்தனைகளும் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரயாணமாக இருந்தால் இவருக்கு ஷரியத் நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த பிரயாணத்துல அவருக்கு கஷ்டம் ஏற்படாது என்று இருந்தால் அவருக்கு நோன்பை விடாமல் நோன்பை பிடிப்பது ஏற்றம். இவருக்கு கஷ்டமாக இருக்கும் என்றால் நோன்பை விடுவது அவருக்கு ஏற்றமாக இருக்கும். 3வது நபர் கற்பிணி தாய். இது நேற்றும் சொல்லப்பட்டது. இது ஃபித்யாவோட சம்பந்தப்பட்டதனால திருப்பியும் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹாமில், கற்பிணி தாயாக இருப்பவர், அதே போன்று பாலூட்டும் தாயாக இருப்பவர், இந்த 3 நபர்களுக்கும் நோன்பை விடுவதற்கு ஷரியத் அனுமதிச்சிருக்குது. அதை கதா செய்யறதையும் அவர்களுக்கு வாஜிபாக ஆக்கியிருக்குது. இவங்களுக்கு ஆரம்பத்தில் இவங்களுக்கு ஃபித்யா இல்லை, இப்படி ஃபித்யா கொடுக்கணுன்றது இல்லை. ஆனால் இந்த இவங்களுக்கு கற்பிணி தாய்க்கும் அதே போன்று பாலூட்டக்கூடிய அந்த தாய்க்கும் ஃபித்யாவும் கதா செய்யறதும் 2மே கடமையாக கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அது இல்லாத மற்ற எல்லோருக்கும் கதா மட்டும்தான் கடமையாக மாறும். அப்ப பாலூட்டக்கூடிய தாய், அதே போன்று கற்பம் தரித்திருக்கிற கற்பிணி தாய்,
இந்த 2 பேரும் தனது பிள்ளைக்கு ஆபத்து வரும் என்றதை பயந்தால் என்ன செய்யணும்? அவர் கட்டாயம் கதாவும் செய்யணும். அதே போல ஃபித்யாவும் கொடுக்கிறது கட்டாயமாகும். இப்ப இவங்கள மாதிரி தான் உன்னதர் பிறருடைய நலனுக்காக வேண்டி தான் நோன்ப விடுறார், பிறருடைய லாபத்துக்காக வேண்டி தான் நோன்ப விடுறார். அப்படின்றாலும் அவருக்கு கதாவும் செய்யணும், ஃபித்யாவும் கொடுக்கணும் கட்டாயம். உதாரணமாக ஒருத்தர் கடல்ல தாண்டு கொண்டிருக்கிறார், மூழ்க போறார், அவருடைய உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார் நடுக்கடல்ல. இப்ப இவர் அந்த இடத்துல நீச்சல் அடிச்சு போய் அவரை காப்பாற்றணும் என்று சொன்னால் இவருக்கு உடல்ல சக்தி இல்லை, நோன்பு பிடிச்சு கொண்டே இருக்கிறார். இவர் சாப்பிட்டு இவர் நோன்பை விட்டுத்தான் அவர் அந்த இடத்துல போனா அவரை காப்பாத்தி கொண்டு வரலாம் என்ற ஒரு கட்டம் இருந்தால் இப்ப இவருக்கு அந்த நோன்பை விடணும் கட்டாயம். அந்த நோன்பை விட்டுட்டு திருப்பி என்ன செய்யணும்? இந்த நோன்பை விட்டதற்காக வேண்டி ஒரு நோன்புக்கான ஃபித்யாவையும் கொடுக்கணும், கதாவும் செய்ய வேண்டும் என்றது. பிறருடைய நலனுக்காக வேண்டி இவர் தன்னுடைய நோன்பை விட்டிருக்கிறார். அதற்காக வேண்டி ஷரியத் இவருக்கு கதாவும் செய்யணும், ஃபித்யாவும் கொடுக்கணும் என்றதை சொல்லும். அப்ப இது கற்பிணி தாய், அதே போல பால் ஊட்டக்கூடிய தாய், தனது பிள்ளைக்கு ஆபத்து வரும், பிள்ளையிட இவர் நோன்பு பிடிச்சிருக்கிறதுனால பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய போஷாக்கூடிய இது உணவுகள் போய் சேர மாட்டாது, அவங்களுக்கான பால் சுரக்க மாட்டாது, பால் குறைவாகும் என்ற அந்த பயம் இவருக்கு ஏற்பட்டால் இவர் என்ன செய்வா? நோன்பை விடுவா. விட்டுட்டு அந்த நோன்பு கதாவும் செய்வா, அந்த ஒரு நோன்புக்காக வேண்டி ஃபித்யாவையும் கொடுப்பா. அது இல்லாத மற்றவங்க அது யாரு? நோய் குணமாக இருப்பவர்கள், குணமாக இருக்கக்கூடியவர்கள், குணமாக எதிர்பார்க்கப்படுகின்ற நோயாளிகள், அதே போல முபாகான ஆகுமாக்கப்பட்ட பிரயாணத்தில் இருப்பவர்கள், அதே போல கற்பிணி தாயாக இருக்கிறார், பாலூட்டக்கூடிய தாயாக இருக்கிறார், தனக்கு ஆபத்து வரும் என்பதை பயந்து நோன்பு விட்டவர், தனக்கு ஆபத்து வரும் என்பதை பயந்து நோன்பை விட்ட பெண்மணி, இவர்கள் கதா மட்டும் செய்வது இவருக்கு வாஜிபாகும். இவங்களுக்கு ஃபித்யா கொடுக்கிறது வாஜிபாக மாட்டாது. இப்ப இதுல இதுதான் ஃபித்யாவோடு சம்பந்தப்பட்டு நாங்க இந்த சுருக்கமாக தெளிவாக நாங்க பார்த்திருக்கிறோம். இதுல இன்னொரு பகுதி இருக்குது. இதுல எதுல ஃபித்யா கொடுக்கிறது இந்த வருடம் இப்ப ஃபித்யா கொடுக்கும், இந்த கொடுக்கிறது இப்படி தக்ராறாகும். யாருக்கு தக்ராறாகும்னு சொன்னா, இப்ப ஹாமிலாக இருந்து தனக்கு ஒரு கற்பிணி தாயாக இருக்கிறார், ஒரு செவிலித்தாய் பாலூட்டக்கூடிய தாயாக இருக்கிறார், தனது பிள்ளைக்கு ஆபத்து வரும் என்று நோன்ப விட்டவர் ஃபித்யாவும் கொடுக்கணும். இப்ப இந்த வருடம் அவர் ஃபித்யாவை கொடுக்கல, அப்படி இந்த வருடம் அவர் நோன்ப கதா செய்யல, அதுக்கான ஃபித்யாவை கொடுக்கல என்று சொன்னால் இப்ப இந்த வருடம் அவருடைய நோன்ப கதா செய்யாம வார வருஷம் தான் அவர் நோன்ப கதா செய்ய போகிறார் என்று இருந்தால் இப்ப இவருக்கு என்ன செய்ய வரும்? இந்த வருஷமும் வார வருஷம் இந்த நோன்ப கதா செய்யறதோட ஒரு நோன்புக்கு 2 ஃபித்யாக்கள் வீதம், 2 முத்துகள் கொடுக்கணும். அப்ப ஒரு ஃபித்யான்னு சொல்றது ஒரு முத்து, ஒரு முத்து ஒரு 600 கிராம் அளவு. அப்ப 600 கிராம் அளவை கொடுக்க வேணும். அது ஒவ்வொரு நாளுக்கும் இப்ப வார வருஷம் அவர் கொடுக்கல, அடுத்த வருஷம் தான் கொடுக்க போறான்டா, இப்ப 3 முத்தாக மாறும். இப்ப ஹாமில இந்த செவிலித்தாய் இவர்களை பொறுத்தவரையில 3 முத்துகளாக பெருக்கி கொண்டே போகும். அப்ப வருடங்கள் கடக்க கடக்க இவங்களுடைய ஃபித்யாவும் அதிகரிச்சு கொண்டே போகும். ஆனால் இவர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பிற்போட்டார். இப்ப இந்த தாய், ஒரு தாய் ஒன்று இருக்கிறா, அவ கற்பிணி தாயாக இருக்கிறா, இதனால் இவ தனது பிள்ளைக்கு ஆபத்து வரும் என்ற ரீதியில அவ நோன்ப விட்டா. இப்ப நோன்ப விட்டதற்கு பின்னால அவ தொடர்ந்து அவருடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு 9 மாசம் வருகிறது. 9 மாசம் முடிஞ்சதோட அவ பிள்ளைக்கு பால் ஊட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு வருகிறது. இப்ப அதுலயும் அவருக்கு அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டக்கூடிய நேரம் பிள்ளைக்கு ஆபத்து வருமோ என்ற அந்த பயம் ஏற்படுகிறது. இப்ப இதனால இவ என்ன செய்யறா? நோம்ப கதா செய்யறதுக்குரிய இவருக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. அப்படி அடுத்த வருஷமும் வந்துருச்சு என்றிருந்தால் இப்ப இவக்கு காரணத்தோட இவ என்ன செஞ்சிருக்கிறார்? நோன்பு பிடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கல. அதனால இவ இந்த வருஷம் நோன்பு பிடிக்காட்டி வார வருஷம் இவர் ஃபித்யாவை திருப்பி 2 மடங்காக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அந்த ஒரு ஃபித்யாவை மட்டும் கொடுத்துட்டால் போதுமானது. இப்ப காரணம் இல்லாமல் இந்த வருடம் பிடிக்க ஏழுமாக இருந்து பிடிக்காம சும்மா பிற்போட்டால்தான் அடுத்த வருஷம் அவருக்கு என்ன செய்ய வேணும்? ஃபித்யாவை
கொடுக்க இரட்டிப்பாக்கி கொடுக்கிறது கட்டாயமாக மாறும். இது அடுத்த பகுதி என்று சொன்னோம். கதா மட்டும் செய்ய வேண்டிய அந்த 3 நபர்கள், கதா மட்டும் செய்ய வேண்டிய 3 நபர்கள், நம்ம நோய் குணமாகும் என்று இருப்பவர்கள், பிரயாணத்திலே இருப்பவர்கள், அதே போல கற்பிணி தாயாக இருக்கிறார், அதே போன்று பாலூட்டக்கூடிய தாயாக இருக்கிறாள், தனக்கு பயம், தனக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற பயத்தில் நோன்பு விட்டிருக்கிறார். இந்த 3 நபர்களும் இந்த வருடம் அவன் என்ன செய்யணும்? கதா செஞ்சிடணும். இப்ப இந்த ரமதான்ல அவர் விட்டாங்கன்னு சொன்னா, இந்த அடுத்த ரமதான் வாரத்துக்குள்ளுக்கு முன்னால இவங்களுடைய இந்த கதாவை செஞ்சு முடிச்சிடணும். இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? செய்யறதுக்குரிய வாய்ப்பு இருந்தும், அப்ப எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அடுத்த வருடத்துக்கு பிற்போட்டார். இந்த வருஷம் பிடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. எந்த ஒரு ஆபத்துமே நோம்ப பிடிச்ச 7 ஆண்டு சொல்லக்கூடிய எந்த ஒரு உதிரும் அவங்களுக்கு தங்கடமும் இல்லை. ஆனா பிடிக்க ஏழுமாக இருந்தும் பொடுபோக்காக பிடிக்காமல் பிற்போட்டு அடுத்த ரமதானும் 2027 அந்த ரமதானும் வந்துட்டால், இப்ப இந்த ரமதான் முடிஞ்சதற்கு பின்னால அதுக்கு முந்தினுள்ள ரமலானுடைய அந்த கதாவுடைய நோன்பு பிடிக்கிறதோட ஒரு நோன்புக்கு ஒரு முத்து வீதம் அவர் ஃபித்யாவும் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அடுத்த நோன்பும் பிடிக்கல, இவங்க 2 நோன்பு அடுத்த வருஷம் தான் பிடிக்க போறேன்டா, ஒரு நோன்பு கதா செஞ்சு 2 முத்துகள், ஒவ்வொரு நோன்புக்கும் பதிலாக 2 முத்துகள் வீதம் அப்படி கூடிக்கொண்டே போகும். ஒவ்வொரு வருடங்களும் வருடங்கள் கூட கூட பிடிக்காமல் வருடங்கள் கூட கூட அதுல முத்துடைய அளவும் ஒவ்வொரு ஃபித்யாவும் கூடிக்கொண்டே போகும். இது இதனுடைய சட்டம். ஆனா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அது பிற்போட்டிருந்தால்தான் இந்த சட்டம் வரும். இது கட்டாயம் நாங்க நாங்க இப்ப பார்த்த எல்லா ஃபித்யாக்களுக்கும் பொதுவான ஒரு பேர் சொல்லுவாங்க, கஃபாரத்து சுக்ரா என்று சொல்லுவாங்க. இப்ப நாங்க சொன்னோம், ஒரு முத்து கொடுக்குற ஒவ்வொரு நோம்புக்கும் முத்து கொடுக்கறதுன்னு சொல்றதுக்கு இதுக்கு சொல்லுவாங்க கஃபாரத்து சுக்ரா, நம்ம சிறிய கஃபாரா, சிறிய முத்து என்று சொல்லுவாங்க. அப்ப இன்னொன்று இருக்குது கஃபாரத்துல் உத்மா என்று ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அப்ப கஃபாரத்துல் உத்மாண்ட பெரிய கஃபாரா, பெரிய கஃபாரான்னு சொல்றது அது வேற பகுதி. சிறிய கஃபாரான்னு சொன்னது நாங்க இப்ப எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தோமே, இதெல்லாம் சிறிய கஃபாரா. அப்ப சிறிய கஃபாரான்னு சொல்றது இது என்ன செய்யும்? இது சிறிய கஃபாராவுக்கும் பெரிய கஃபாராவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பெரிய கஃபாரான்னு சொல்றது ரமதானுடைய பகல் பொழுதுல கணவன் மனைவி ஒன்று சேர்வதன் மூலமாக நோன்பை முறித்து கொண்டாங்க. இப்படி முறித்து கொண்டால் கணவனுக்கு இந்த கஃபாரா கொடுக்கிறது கட்டாயம். அந்த கஃபாரா துல் உத்மா என்று சொல்றது அது கடினமான ஒரு கஃபாரா. முதலாவது அவங்க அடிமை இருந்தால் அடிமை உரிமையிடணும். இப்ப இந்த காலத்துல அடிமை இல்லாத சுட்டி அடிமைகள் உடைய அந்த அடிமை விடுறதுக்குரிய அமைப்பு இல்லாட்டி, இரண்டாவது கட்டம் 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும். சௌமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தொடர்ந்து 60 நாட்கள் நோன்பு பிடிக்கணும். 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும். 2 மாதங்கள் தொடர்ந்து. அந்த தொடர்ல இடையில உடுபட்டாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப தொடர் உடுபடாமல் தொடர்ந்து தொடர் முடியாம தொடர்ந்து அப்படியே அந்த 60 நோன்புகளையும் நோக்கப்படணும். இப்ப உடல் வலிமை இல்லை, நோன்பு பிடிக்கக்கூடிய அமைப்புல இல்லை என்று சொன்னால் அதுக்கடுத்த கட்டமாக அவர் 60 மிஸ்கீன்களுக்கு உணவை கொடுக்கணும். இப்ப 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும் சொல்றது அதுல கடினத்தன்மை இருக்கும். இப்ப இதுல 60 மிஸ்கீன்களுக்கு ஒவ்வொரு முத்தடிப்படையில அவர் உணவு கொடுக்கணும் என்று சொன்னால், அப்போ ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் ஒவ்வொரு முத்தடிப்படையில கொடுக்கணும். அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு மிஸ்கீனுக்கு கொடுக்கலாம். அப்போ மிஸ்கீன் சொன்னா 60 மிஸ்கீனை கண்டுபிடிச்சு 60 மிஸ்கீனுக்கு ஒவ்வொரு முத்தை கொடுக்கணும். இது கடினத்தன்மையை எடுத்து காட்டுது. அதான் கஃபாரத்துல் உத்மா, பெரிய கஃபாரா, கடினப்படுத்தப்பட்ட கஃபாரா என்று இந்த கஃபாராக்கு சொல்லுவாங்க. நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த அடுத்த பகுதி கஃபாரத்து சுக்ரா, சிறிய கஃபாரா என்று சொல்றது. இதுல ஒரு இலகுத்தன்மை இருக்கும், இது கடினத்தன்மை இருக்க மாட்டாது. இப்ப இந்த கஃபாரா சொல்றது இந்த பகுதியை இவர் ஒரு முத்து கொடுக்க போறார், கையால் அளந்து ஒரு முத்தை கொடுக்க போறார். அப்ப இந்த முத்து எப்படி இருக்கணும் என்று பார்க்கறதுக்கு முன்னால் இந்த பகுதியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அண்ட் இவர் என்ன செய்யலாம்? இப்போ 30 நோன்பு பிடிக்கல,
30 நோம்புக்கான முத்து கொடுக்கணும், ஃபித்யா கொடுக்கணும் என்றதை எல்லாத்தையும் 30 நோம்புக்கான ஃபித்யாவையும் ஒரு மிஸ்கினுக்கும் கொடுத்துடலாம். இவருக்கு 30 மிஸ்கினை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கஃபாரத்துல் உதுமால, பெரும் கஃபாரால 30 மிஸ்கீனை கண்டுபிடிச்சு 30 மிஸ்கீனுக்கும் ஒவ்வொரு முத்து அடிப்படையில பிரிச்சு கொடுக்க வேண்டும். அது ஒரு கடினப்படுத்தப்பட்டது. இது இலகுபடுத்தப்பட்டது சிறிய கஃபாரா. இது என்ன செய்யலாம், ஒரு மிஸ்கீனுக்கு 30 இதையும் கொடுக்கலாம், அல்லது பிரிச்சு கொடுக்க நினைச்சா பிரிச்சு கொடுக்கலாம். இதுதான் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். அதோட நாங்க இப்ப விளங்கணும், அப்ப ஃபித்யான்னு சொன்னால் என்ன? ஃபித்யான்னு சொன்னால் ஒரு முத்து. ஒரு முத்துன்னு சொல்றது இரண்டு கைகளையும் நிரப்ப, இரண்டு கைகளையும் சேர்த்து நிரம்புறதற்கு நாங்க ஒரு உணவை அள்ளினால் அந்த அந்த அள்ளின அளவுக்கு ஒரு முத்து என்று சொல்லுவோம். இந்த கை நிரம்ப இருக்கக்கூடிய அந்த முத்து, இது வந்து இது வந்து இவர் ஊர்ல பெரும்பான்மையான இந்த 12 மாசத்துலயும் பெரும்பான்மையான இந்த ஊர் மக்கள் வந்து எந்த உணவு உட்கொள்வாங்களோ அந்த உணவுல தான் கொடுக்கணும். பெரும்பாலும் எங்களுடைய ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில அரிசி உணவாக உட்கொள்ளப்படுகிறது. அந்த அரிசை கொடுக்கலாம். அரிசிலையும் நாங்க எதை பிரதான உணவாக நாங்க கூடுதலாக உட்கொள்கிறோமோ, இப்ப 12 மாசத்திலையும் அரிசியில எந்த அரிசை நாங்க சமைச்சு சாப்பிடுறோமோ அந்த அரிசியில தான் நாங்க என்ன செய்யணும், இந்த ஃபித்யாவை கொடுக்கணும். அப்ப ஒரு முத்து ஒரு அளவுன்னு சொல்றது அது அடிப்படையான ஒன்று. அப்படி இல்லாம எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை கிராம் கணக்குக்கு பாக்குறேன்னு சொன்னா 600 கிராம் உடைய அமைப்புல எங்களுக்கு வச்சு என்ன செய்யலாம், அந்த ஃபித்யாவை கொடுக்கலாம். அப்ப இந்த முத்தை யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும் என்றால் மிஸ்கீன், ஃபகீர் இவர்களுக்குத்தான் கொடுக்கணும். இப்ப காரிமூன்கள், கடன்காராக்கள், அப்ப 8 கூட்டம் இருக்கிறாங்க. ஜகாத் பெற தகுதியான மற்ற 8 கூட்டங்கள கொடுக்கலாம். 8 கூட்டத்துல இந்த 2 கூட்டம் மிஸ்கீன், ஃபகீர், இந்த 2 கூட்டத்துல மட்டும்தான் கொடுக்கணும். மிஸ்கீன் ஃபகீருக்கு மத்தியில வித்தியாசம் இருக்குது. சின்ன ஒரு வித்தியாசம் தான், இருந்தாலும் 2 பேருக்குமே கொடுக்கலாம். சொல்லுவாங்க மிஸ்கீன் என்று சொல்றது அவருடைய வாழ்க்கைக்கு, இப்ப உதாரணமாக 10,000 ரூபாய் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அந்த ஒரு மாதத்துல அவருக்கு தேவையாக இருக்குது, இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் தேவையாக இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு இவருக்கு 1000 ரூபாய் செலவாகுதுன்னு சொன்னால் இவர் சம்பாதிக்கிறாரு ஒரு 700 ரூபாய் சம்பாதிக்கிறார். அப்ப இன்னும் 300 ரூபாய் இவருக்கு போதாது, ஏதோ பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறார். இப்ப இவர் வந்து மிஸ்கீன் இல்ல சேருவாங்க. ஃபகீர் என்று சொன்னா இவருக்கு 1000 ரூபாய் தேவை, ஆனால் இவர் சம்பாதிக்கிறார் 500 ரூபாய் அல்லது 500 ரூபாய் விட குறைஞ்சி அளவுக்கு சம்பாதிக்கிறார், ஒரு 400 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆனால் இவர் வந்து ஃபகீர், அவர் மிஸ்கீனை விட ஆக ஒரு தரத்துல கொஞ்சம் நல்லாவே கஷ்டப்படக்கூடிய ஒருத்தர். இப்ப இந்த 2 பேருக்கும் சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான். அப்ப சிலர்களுடைய குடும்பத்தை உடைய அளவை பொறுத்து வித்தியாசப்படும். இப்ப குடும்பத்துடைய அமைப்பை பொறுத்து சில டைம்ல வித்தியாசப்படும். சிலர்களுக்கு பிள்ளைகள் கூட இருப்பாங்க, செலவுகள் கூடையாக இருக்கும். இப்ப இவரை பொறுத்தவரையில ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுகிறது, ஆனா இவர் சம்பாதிக்கிறார் 2000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான்னு சொன்னா இவர் வந்து மிஸ்கின் ஃபகீர்ல சேருவார். இந்த 5000 ரூபாய் தேவைப்படுது, அதை விட அரைவாசையும் விட குறைஞ்ச அளவுல தான் இவருக்கு சம்பளம் கிடைக்குது. இந்த அமைப்பை வச்சுதான் ஃபகீர் மிஸ்கின் என்றது நிர்ணயிக்கப்படும். அந்த அமைப்பில் இருக்கிற ஆக்களை பார்த்து எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த முத்தை கொடுக்கறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும். இன்றைக்கு இதோட போதுமாக்கிக் கொள்வோம் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஏதாலும் ஒரு கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய இந்த சட்டில் எழுதி கொள்ளுங்க. அது இது க்ளோஸ் பண்றதோட அதுவும் க்ளோஸ் ஆகிடும். அப்படி உங்களுக்கு எழுதிப்படாட்டி என்னுடைய இந்த வாட்ஸ்அப்புடைய நம்பர் போடப்பட்டிருக்கும், அதுக்கு நீங்க டைப் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷால்லா அதற்கான பதில் நாளையுடைய பாடத்துடைய ஆரம்பத்துல அதற்கான பதில் சொல்லப்படும். அதோட நடத்தக்கூடிய பாடங்கள் எந்த அமைப்புல விளங்குறது தெளிவாக இருக்குதா இல்லையா என்ற பகுதிகளையும் கொஞ்சம் சொல்லிட்டால் வருகின்ற பாடங்கள்லையும் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவில்லாட்டி இன்னும் தெளிவாக நடத்துறதுக்கான ஒரு அமைப்பு செய்யறதுக்குரிய ஏழுமாக இருக்கும். உங்களோட சட்டில் கொஞ்சம் சொல்லுங்களே, உங்களோட பாடங்கள் எப்படி தெளிவா வழங்குதா எப்படி?
தெளிவாக இருக்குது மாஷா அல்லாஹ். நான் பாடம் நடத்தக்கூடிய நேரம் சில ஆதாரங்களோட சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் ஏதாவது நீடிச்சு கொண்டு போயிடும். சில சப்ஜெக்டுகளை விளங்குறது என்றுக்காக முக்கியம் என்றதுனால ஆதாரங்கள் உடைய பகுதிகளை கொஞ்சம் குறைச்சி மார்க்கத்துடைய அந்த சட்டங்கள் மாத்திரம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆதாரங்களையும் சேர்த்து சொல்ல போனால் இந்த சில டைம்ல ரெண்டு விஷயம் இருக்குது. நேரங்கள் கூட போகும், அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்குது, விளங்கக்கூடிய அமைப்புல பொது மக்கள்கள் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு சில ஆதாரங்களை எடுக்கிற முறைகளை சிலது சொன்னால் சிலது புரிஞ்சு கொள்வது சிரமமாக இருக்கும் என்ற ஒரு பகுதியும் இருக்கிறதுனால அத அதனால அந்த பகுதிகள் விடப்பட்டிருக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அனைவரையும் கபூல் செய்யட்டும். வாழ்க்கையில படிச்ச விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. எதெல்லாம் பேசினமோ கேட்டமோ அதை மூத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தருவானாக. ரமதானுடைய மாதத்தை சிறப்பான முறையில கழிச்ச கூட்டத்துல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.